மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். நான் பால் கொதிச்சிடக்கூடாது. பாருங்கள், லேசாக ஓரங்களில் லேசாக முறக்கட்டு தான். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாலில் கொஞ்சம் நம்ம வினிகர் ஊற்ற போகிறோம். அதை சூடோடு இருக்கும்போதே நம்ம வினிகர் ஊற்றலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றினதும் நம்ம நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சு நல்லா வரும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ அதை நம்ம ஒரு ஸ்பூனில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலேயும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு வெள்ளை துணியில் இந்த சீஸை போட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பிழிஞ்சாச்சு. இவ்வளோ தண்ணி இருக்குது, நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா அலசலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு நம்ம நார்மல் வாட்டரில் போட்டுக்கலாம். நார்மல் வாட்டரில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இது மறுபடியும் நான் துணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு கவரில் போட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இது நம்ம போய் துருவலான்னு பார்க்கலாம். நான் துருவி காட்டுறேன் பாருங்கள். சாஃப்டான சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.